ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கதிர வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க போல இருக்கு. நம்ம தனா வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. வியூஸே வந்து சுத்தமா போமாட்டேது. 5000 வியூஸ் தான் வருது. என்னால நம்பவே முடியல. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேஸ் வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம ஜானகி அம்மா வந்து தாலிய வந்து அடமானம் வச்சு, மாயா கிட்ட வந்து ஒரு ரூ. 3,00,000 பணத்த வந்து குடுக்குறாங்க. இந்த பணத்த வச்சு நீ எதுவா இருந்தாலும் வந்து கதிர காப்பாத்தி கொண்டு வந்துருமான்னு சொன்னோனே, அப்படியே ஜானகி அம்மா மாட்டுங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. இந்த விஷயத்த ஆல்ரெடி வந்து பார்த்துட்டாங்க. பத்மா, அவங்க வந்து வீட்ல வந்து வத்தி வச்சுட்டாங்க. உடனே வந்து இப்படியெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லன்னு ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கதிர காப்பாத்தணும்னு அவ ஆசைப்படுவா. இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு தாலி செயின்லாம் அங்க வப்பான்னு நெனச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னோனே, அப்படியே வந்து வேக வேகமா வந்து வராங்க. நம்ப ஜானகி அம்மா. உடனே வந்து நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கேளுங்கன்னு சொன்னோனே, எல்லாரும் முன்னாடி வந்து உன் தாலி எங்க இருக்குங்கிற மாரி கேட்கறாங்க. தாலியா? கழுத்துல தான் இருக்குன்னு சொல்லி மஞ்ச கயிற வந்து காட்டுறாங்க. நான் தான் சொன்னேனே, அந்த செயின அடமானம் வச்சு மாயா கிட்ட பணத்த வந்து குடுத்துருப்பாங்க. அப்படின்னு சொன்னோனே, "அண்ணே உன் மேல மதிப்பு மரியாதையே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, நம்ப ரமணி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. "தாலி செயின யாரும் அடமானம் வைப்பாங்களா? நம்ப வீட்ல பணம் காசு இல்லையா?" அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்கறாங்க. "நான் என்ன பண்றது? என் மாப்பிள்ளைய வந்து காப்பாத்தணும். அவரு தானே வந்து இந்த வீட்டு மாப்பிள. அப்படி இருக்கும்போது, கதிர் மேல வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இருக்கா? அவன் தப்பு பண்ணியிருக்கலாம். இல்ல தப்பு பண்ணாம இருக்கலாம். அது இங்க முக்கியம் இல்ல. ஆனா, கதிர வந்து அங்க அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க யாருமே வந்து குடுக்க மாட்டேன்ட்டீங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம். நாளடைவுல மனக்கசப்பு எல்லாம் போயிடுச்சுன்னா, அப்புறமேட்டுக்கு என்ன அப்படியே வந்து விட்டுட்டீங்கல்ல எல்லாரும். எனக்காக ஒரு 3,00,000 கூட செலவு பண்ண மாட்டீங்களேன்னு சொல்ட்டாங்கன்னா, என் மனசுக்கு வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கு. தாலி செயின் தானே! எப்ப வேணாலும் மீட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? அதுவும் நம்ம வீட்ல அந்த பணம் காசு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ஜானகி அம்மா வந்து வெளுத்து வாங்குறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அவங்கவங்க முடிவு எடுத்துட்டீங்களே. ஜானகி வச்சிருந்த தாலிய மீட்டு எடுத்துட்டு வந்து, "சிவராமா குடுத்துரு" அப்படின்னு சொல்லும்போது, இத நேத்தியே குடுத்திருந்தா, கதிரும் சந்தோஷப்பட்டுருப்பான்ல. நான் வந்து ஜானகிக்காக மட்டும் தான் குடுக்குறேன். அதுவும் எங்க வீட்டோட மரியாதைக்காக மட்டும் தான். மத்தபடி எதுவும் இல்லன்னு சொல்லி ரகுராம் மட்டும் போறாங்க. இந்த விஷயத்த இப்படியே வந்து விட்டு வைக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு, ஜானகி வந்து வேக வேகமா வந்து ரகுராம் ரூம்குள்ள வந்து போறாங்க. ரகுராமும் எதுவும் சொல்லல. "நீங்க டோட்டலா வந்து மாறிட்டீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியெல்லாம் ரகுராம்லாம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது ஜானகி? நான் வந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த வீட்ல நடக்குதா என்ன? நான் நெனைக்கிறது எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். நீங்க தப்பு பண்றீங்க. தப்ப யாரு பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்ல முடியும். உங்க மனசுக்கு புரிய மாட்டேங்குது. ஏத்துக்க முடியல. சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நாங்க நெனைக்கிறோம். தெரிஞ்சா கஷ்டமா இருக்கும். அப்படி என்ன உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கதிருக்கு நீ இவ்ளோ சப்போர்ட் பண்றன்னு தெரியல. என்னால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரவே முடியல. அது சரியாகலாம். இல்ல காலப்போக்குல சரியாகாமயும் போலாம். அது என் கையில இல்ல ஜானகி. அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற மாரி சொல்லிர்றாங்க. மாயா வந்து அந்த பணத்த குடுத்து மீட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ப கதிர. கதிர் வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறப்ப யாராவது ஆர்த்தி எடுப்பாங்களான்னு பார்க்குறாங்க. யாருமே எடுக்கல. நம்ம ஜானகி அம்மா மட்டும் ஆர்த்திய வந்து எடுக்குறாங்க. நெத்தியில வந்து வச்சு விடுறாங்க. கதிரால நடக்கவே முடியல. பொத்து பொத்துன்னு கீழ விழுவுற மாரி தெரியுது. வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து கஷ்டப்படுறாங்க. "என்னது இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்காக தான் நான் வந்து சீக்கிரம் பணத்த வந்து ரெடி பண்ணி குடுங்க. இதுவே ரகுராம் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தா, இல்ல சிவராமன் அந்த இடத்துக்கு போயிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? கதிரு உன்ன பார்த்தா எனக்கே வந்து கஷ்டமா தான்டா இருக்கு." அப்படின்னு சிவராமன் வந்து பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம தனா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து வராங்க. கதிர் வந்து அவங்க ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கதிர் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறப்ப, தனா வந்து அவங்க பக்கத்துல வந்து போயிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "கதிரு உனக்கு கஷ்டமா இருக்கா? எதுக்காக நீ இப்படியெல்லாம் அடி வாங்கணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்குன்னு யாரு தனா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கீழ உட்காரலான்ட்டு இருக்கிறப்ப, "கீழலாம் உட்கார வேணாம். பெட்ல உட்காருன்னோனே" அப்படியே வந்து சட்டைய வந்து அவங்களே வந்து கழட்டுறாங்க. நம்ப கதிரோட சட்டைய. நம்ப தனா கழட்டுனோனே பார்க்குறாங்க. "என்னடா இப்படியெல்லாம் இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு, கதிர வந்து அக்கறையா வந்து கவனிச்சுக்கிறாங்க நம்ப தனா. உடனே வந்து கதிருக்கே ஆச்சரியமா போச்சு. "என்ன தனா, எனக்காக வந்து இவ்வளோலாம் பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. அதுவும் வெந்நீர் ஒத்தடம்லாம் வந்து குடுக்கணும்னு நெனைக்கிறல்ல. நீ தான் என் வாழ்க்கையிலேருந்து 1 மாசத்துக்குள்ள போறேன்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது, நீ நிச்சயம் வந்து சொன்னது செய்வேன்னு எனக்கு தெரியுது. எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தான் நீ இது மாரி பண்ணியிருக்கங்கிற விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது." அப்படின்னு நம்ம தனா வந்து அன்பா, பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.